ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே கரமனை ஆற்றில் நாட்டு படகில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் படகு கவிழ்ந்து ஆற்றில் விழுந்தனர். அவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கேரளாவில் கடந்த சில வாரங்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக மழையின் தாக்கம் என்பது மெல்ல மெல்ல குறைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் பத்தனந்திட்டா, கோட்டயம், இடுக்கி, வயநாடு, மலப்புரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் என 9 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஒவ்வொரு அணைகளும் சரிதான், அதே போன்று நீர்நிலைகளுக்கும் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து கொண்டிருப்பதால் சுற்றுலா பயணிகளும் சரிதான், அதே போன்று பொதுமக்களும் நீர்நிலைகளை சார்ந்த சுற்றுலா தலங்களுக்கும் சரிதான், அதே போன்று கடலோர பகுதிகளுக்கும் நிலச்சரிவு ஏற்படும் அந்த பகுதிகளுக்கும் செல்லக்கூடாது என ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த எச்சரிக்கையை மீறி இன்றைய தினம் திருவனந்தபுரம் அருகே கரமனை ஆற்றில் மீன்பிடிக்க சென்ற 3 பேர் தற்பொழுது நீரில் தத்தளித்து வருகின்றனர். அதே பகுதியை சார்ந்த மணிகண்டன், சிவா, மணி என 3 பேரும் ஒரு நாட்டு படகில் அந்த கரமனை ஆற்றில் வலையை வீசி மீன்பிடிக்க என்பது முயற்சி செய்கின்றனர். ஆனால் அந்த முயற்சி என்பது தோல்வியடைந்து அந்த படகு அந்த நீரில் சுழற்சியில் சிக்கி அவர்கள் தத்தளிக்கும் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினரும் சரிதான், அதே போன்று ஸ்கூபா டீம் குழுவினரும் அந்த பகுதிகளில் சென்று அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். வரும் நேரங்களில் அவர்கள் நிச்சயமாக மீட்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மேலும் வரும் நாட்களுக்கு மழை நீடிக்கும் எனவும் வானிலை மையம் ஒரு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கடற்கரையை பொறுத்த அளவில் அரபிக்கடலும் சரிதான், அதே போன்று மற்ற கடலோர பகுதிகளிலும் கள்ளக்கடல் எச்சரிக்கையும் தற்பொழுது கடல்சார் ஆய்வு மையம் விடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே கடலோர பகுதிகளுக்கும் சுற்றுலா பயணிகளும் சரிதான், அதே போன்று பொதுமக்களும் மீனவர்களும் செல்லக்கூடாது எனவும் தொடர்ச்சியாக வரும் நாட்களில் மலையோரம் சார்ந்த குறிப்பாக நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளிலும் செல்லக்கூடாது எனவும் ஒரு எச்சரிக்கையை மாநில நிர்வாகம் தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை மக்களும் சுற்றுலா பயணிகளையும் கடைபிடிக்க வேண்டும் எனவும் தற்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. நியூஸ் 7 தமிழுக்காக கேரளாவிலிருந்து ரமேஷ்.